ஆழ்கடத்தல் வழக்கில் காவல் சீருடையில் இருந்த ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஜிபி ஜெயராம் கைதான நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களோடு டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், ஏடிஜிபி ஜெயராம் கைதாகியிருக்கிறார், சங்கர் ஜிவால் ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? ஆட்கடத்தல் வழக்கில் ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் நீதிமன்றத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டு தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அங்குள்ள திருவாலங்காட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். இந்த நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களோடு ஆலோசனை செய்வதற்காக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போன்று ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது நீதிமன்ற வளாகத்திற்குள் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய 16 வயது சிறுவன், அதாவது அவரது அண்ணன் ஒரு காதல் திருமணம் புரிந்த விவகாரத்தில் அந்த சிறுவனை காரில் கடத்தி சென்று தாக்கிய விவகாரமானது பூதாகரமானது. இந்த நிலையில் தான் சிறுவனை கடத்தியது ஏடிஜிபி காரில் தான் கடத்தி அந்த சிறுவன் மிரட்டப்பட்டார் என்பது வெளிவந்ததை அடுத்து இந்த விவகாரமானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் இன்று உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போன்று ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் ஆகியோர் 2:30 மணிக்கு சரியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போன்று ஏடிஜிபி ஜெயராமன் ஐபிஎஸ் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரான போது ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைங்கள், எம்எல்ஏவையும் காவல்துறை அதிகாரியும் ஒன்றாக பார்க்க முடியாது என கூறி நீதிபதி வேல்முருகன் தீர்க்கமான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து காவல் சீருடையிலேயே ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் தற்போது கைது செய்யப்பட்டு அவர் திருவள்ளூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணையில் ஈடுபடுத்தப்பட உள்ளார். இந்த நிலையில் தான் தற்போது தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் அடுத்த கட்டமாக இந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது குறித்து தற்போது நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்களோடு ஒரு ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி அன்பரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.